குமார். என் வயசு 38. வாலிபத்தருங்கை வடகனி நேற்றி பாடி பிறகு படங்களை நாட்டி மூடு திரிந்து ஒரு கனை ஏற்றி உள்ளரை நாடி பிறக்கையும் தேன். வாலிப வயோதிகங்கள் இறந்து பிறருக்காக தன் வாழ்க்கையை உபதாசீனம் செய்து பிறருக்காக வாழ்ந்து அனைத்து செல்வங்களையும் ஈன்று சுமந்து பெத்த பிள்ளை பேணி காக்கும் தந்தை என்று அனைவருக்கும் செயல்பட்டு தன் வாழ்க்கையை பற்றி ஏளனம் எகிதனம் செய்யாமல் இன்று அன்றும் நொந்து தீர்த்து இப்போது எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறாய். நிம்மதி என்றும் ஒரு பெருமூச்சு கிடைத்தால் போதும். கட்சி ஏகம்பநாதன் தில்லை கூத்தன் நடராஜனை போல் ஆட வேண்டும். ஆட்டத்தில் ஆட வேண்டும். என்னை வைத்து யாரும் ஆட வேண்டாம். கடன் கட்சி நீங்க வேண்டும். வயது இல்லா நிலையில்லா வாழ்க்கை கொண்ட செல்வம் தர வேண்டும். நிம்மதி எனக்கு கிட்ட வேண்டும். சித்தர்கள் அருள் கிடைக்க வேண்டும். இதுவே உனது. ஐயா, பழனி திருப்பரங்குன்றம் எல்லாம் போயிட்டு வந்தேன். ஆனாலும் எனக்கு திருமணமும் நிரந்தரமான வேலையும் இல்லையா. அந்த பட்டு அச்சியப்பர் அருகடுத்து மிச்சை கூடி உத்தகை வாழகண்டு தாமரை எத்துளத்து தெய்வமே. நீ என்ன பண்ணணும்? உடுகாய் திருகாய் இருகாய் மயிலே திருமணம் கோலம் இருகண்டு கடுக்க நிலையன்று வா நீர்த்திக்கொள் தாமரை பூ செப்பமிட்டு வாழ தண்டு. துர்கா தேவிக்கு துர்க்கை ராவுகால துர்க்கைக்கு 9 தாமரை புஷ்பங்களை கொண்டு அவர்களுக்கு உன் அலங்கார 9 தீபங்களை ஏற்றி உன் திருமண கோலத்தில் இடும் கன்னிப்பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் மனதில் வை. அப்படி ஒரு கன்னிப்பெண் தோற்றமளித்து உனக்கு மனைவியாக அமைவாள். ஓம் சக்தி. ஐயா, 9 தாமரை பூ அவங்களுக்கு சாத்தணுமா? மாஞ்சாட்டு சாத்தணுமா? சாத்தி 9 விளக்கு போடணும் இல்லையா? 9 தாமரை இதழ்கள் கொண்டு துர்கா தேவிக்கு மாலையாக பூ முடித்து சிறு மாங்கல்யம் அதில் வைத்து மஞ்சள் இட்ட மாங்கல்யம் இட்டு 9 தீப அகல் விளக்கு ஏத்தி நீ அகல் விளக்கு ஏத்தி உனக்கு எப்படிப்பட்ட கன்னிப்பெண் திருமண கோலத்தில் உனக்கு ஈட்டிருக்கும் நாதத்தில் கிடைக்கணுமோ அப்படிப்பட்ட கன்னிப்பெண் நிலை கொண்டு இருந்து அவள் மனமுடித்து தருவாள் என் தாய் ஆதி பரமேஸ்வரி துர்காதேவி.